ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, அந்த கார்ட்டூன் எல்லாருக்கிட்டையுமே அவங்கள பிரிக்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின் வந்து பிளே பாய்க்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே பிளே பாய் வந்து அந்த கார்ட்டூன் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இங்கே ஹீரோயின் செஃபையும் காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டனலில் உள்ள கட்டெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து ரெண்டு பேரும் என்னடா இது அப்படின்னு பயந்து தப்பிச்சு ஓட, அப்போ ஹீரோயினுடைய கால்லையும் பார்த்தீங்கன்னா அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் ரெண்டு பேரும் எப்படியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு சேஃபான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செஃப் வந்து ஹீரோயின் காலில் அடிபட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அவருடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதுல ஒரு கட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க நடந்து போறாங்க. ஸோ ஹீரோயின் எல்லாம் நடக்க முடியல, ஏன்னா அடிபட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த செஃப் தான் பார்த்தீங்கன்னா கை தாங்களா கூட்டிட்டு போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் ஹீரோனுக்கு நிறைய ரத்தம் வந்து லாஸ் ஆகி மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தள்ளாடி தள்ளாடி நடக்கிறாங்க. அதை பார்த்த செஃப் உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால தான் இப்படி மயக்கம் வருது அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா சேஃபா கூட்டிட்டு போறாங்க. அதுவும் அவ போகும்போதே மயங்கிடக்கூடாதுன்றதுக்காக இந்த செஃபோடைய ஃபேமிலி கதையை சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. எனக்கு உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா, அது போக எங்க வீட்டுல ஒரு 3 மெம்பர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஏன்னா ஹீரோயின் மட்டும் மயங்கிட்டானா அவ அன்கான்சியஸ் ஆகி ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவா இல்லையா, அதனாலதான் பயந்து தான் இந்த மாதிரி பண்றாங்க. அதே சமயத்துல இந்த சைடு அந்த கார்ட்டூனை காமிச்சா அதுகிட்ட நம்ம ஹீரோ, நீங்களை ஏமாத்துற, எங்க கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன்னு சொன்னேன், ஆனா நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிற, இருந்தாலுமே எல்லாரும் ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே நீ அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணிட்ட, அதனால ஓமல தான் தப்பு இருக்குது, நாங்க கரெக்டா ரூல்ஸ் படி நடந்துக்கிட்டோம், அதனால இந்த லெவலை நாங்க பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னதும் அதை கேட்ட கார்ட்டூன், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதனால நீங்க எல்லாருமே இந்த லெவலை பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வர அது ஓடுது. அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினும் செஃப்பும் அந்த டனல்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு அங்க பார்க்க போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அரை மயக்கத்துல இருக்காங்க. அவளால நடக்க கூட முடியாம நடந்து போயிட்டு இருக்கா. உடனே செஃப் வந்து அவளை சேஃபா கூட்டிட்டு போறாங்க. அப்ப வெளியில போற டோரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்ததுமே இவருக்கு சந்தோஷம், நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு அந்த கதை ஓப்பன் பண்ணா, ஆனா அந்த கதை வந்து லாக்ல இருக்குது. அதை பார்த்து செஃப் வந்து இந்த கதை ஓப்பன் பண்ணணும்னா நம்ம பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டு அந்த பாஸ்வேர்டு என்னன்ற மாதிரி யோசித்து பார்த்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அரமயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சைலண்டா அந்த டோர் பாஸ்வேர்ட் பட்டனை கலத்திட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒயர்லாம் என்னெல்லாமோ கனெக்ட் பண்ணிட்டு அதை மறுபடியும் மாத்திட்டு ஒரே டைம்ல கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலமா இவருக்கும் இதுல ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்றதுக்கு நமக்கு தெரியுது. ஸோ எப்படின்றது ஆனால் தெரியல, ஒரே டைம்ல பாஸ்வேர்ட் போட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டாருன்றது. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் அரமயக்கத்தில் பார்க்குறாங்க. உடனே கதை ஓப்பன் பண்ணா அந்த டோருக்கு வெளியில நம்ம ஹீரோ, ரீல் பொண்ணு, பிளே பாய், மாஸ்க் பொண்ணு அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ அதை பார்த்து செஃப்பும் நான் எப்படியும் அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ, ஆமா ஹீரோயின் எங்க அப்படின்னதும், ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்குது, அரமயக்கத்தில் இருக்கிறா அப்படின்னு இவரும் சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே பயந்து வந்து ஹீரோயினை பார்க்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நல்லா தான் இருக்கிறாங்க. இங்க ஹீரோயினுக்கு தான் புரியல எப்படி இந்த செஃப் வந்து ஒரே டைம்ல வந்து பாஸ்வேர்ட் போட்டு கதை ஓப்பன் பண்ணாங்கன்றது. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. எல்லாருமே என்ன ரியல் லைஃப்க்கு வந்துடுவாங்க இல்லையா. ஆனால் சீனியர் பொண்ணு கேமில் இறந்ததுனால ரியல் லைஃப்பில் கோமாக்கு வந்துட்டா. ஸோ அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் அந்த சீனியர் பொண்ணுடைய அப்பா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே ஹீரோவும் இருக்கிறான். ஸோ உடனே ஹீரோ அந்த அப்பா கிட்ட, உங்கள் பொண்ணுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து ஒரு கேம் விளையாண்டதுனால தான் இப்படி கோமாக்கு போயிட்டா. இந்த கேம் வந்து அந்த டிஎன்ஜி கம்பெனியோடையது, நீங்கள் நம்புவீங்களான்றது எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. உங்கள் மகளை காப்பாற்ற நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் உங்கள் மகள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவா அப்படின்னதும் அதை கேட்ட அப்பா, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கம்பெனியில் எங்கள் பிரெயினில் உள்ள சிப்பை எடுக்க முடியுமான்னு ஹிண்ட் உங்ககிட்ட ஏதாவது இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், உங்கள் பொண்ணு நல்லா வந்துடுவா அப்படின்னதும், இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த சிப் எடுக்கிற ப்ராடக்ட் என்கிட்ட கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறது எனக்கு நம்புற மாதிரியும் இல்லை அப்படின்னு இவர் ஏதோ போய் சொல்கிற மாதிரி தெரியாது. அதை கேட்ட ஹீரோ கோவமா அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ண இந்த சைட் ரீல் பொண்ணை காமிச்சா, என்னால் தான் சீனியர் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் மட்டும் முதல்ல இந்த கேமை பற்றி சொல்லியிருந்தா அவன் அந்த கேமுக்குள்ளே வந்திருக்க மாட்டான், நான் பண்ண தப்புனால தான் அவன் இப்போ கோமாக்கு போயிட்டான் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்த பிளே பாயும் அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு ரெண்டு பேரும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் ரீல் பொண்ணுக்கு சீனியர் பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இவதான்ற கில்ட் வந்து ரொம்பவே ஓவராகி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க. ஸோ அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு தான், இங்க பாரு நான் இந்த கேமுக்குள்ள ஆசைப்பட்டு தான் வந்தேன், ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ண முடியும், ஆனால் நீ அவகிட்ட சொல்ல தானே செஞ்ச, ஆனால் அவ தான் ஆசைப்பட்டு வந்தா, ஸோ இது வந்து அவளுடைய முடிவு தான், அதனால நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, அந்த கேம் விளையாண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோமால இருக்காங்க, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்னதும், அதை கேட்டதுமே இந்த ரீல் பொண்ணு சரின்ற மாதிரி இந்த பொண்ணை ஹக் பண்ணி அழுறா. உடனே ஹேண்டிகேப்டு பொண்ணு, இப்படி நீ அழுதுட்டு இருக்காத, எல்லாமே சரியாகிடும், நீ கிளாஸ்க்கு போயிட்டு வந்து ஹாஸ்டலில் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ரீல் பொண்ணு சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க அடுத்தது இந்த பிளே பாய் அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்டு பொண்ணு ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா, அவ எங்க போயிட்டு இருக்கானா கேண்டீன் போறா. அங்க வந்து இந்த செஃப் இருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி அந்த டோரை எப்படி நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதும், ஏன்னா இவர் பண்ணதெல்லாம் ஹீரோயின் லைட்டா பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால தான் டவுட்
போட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த செஃப் பார்த்தீங்கன்னா நான் அந்த கதவை வந்து ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னதும், ஆனால் ஹீரோயினுக்கு வந்து என்ன இந்த செஃப் வந்து போய் சொல்கிறாங்க, அதான் நம்ம தான் நல்லா பார்த்தோமே பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணாரு அப்படின்னா இவரும் நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதனால இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி அவர் ஸ்டே பண்ணி இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே செஃப் கிட்ட காஸ்ட்லியான லேப்டாப் இருக்கிறத பார்த்து ஷாக்காகி இவர் வெறும் செஃப் தானே, இவர்கிட்ட எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான லேப்டாப் இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டை ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் பாஸ்வேர்டு தப்புன்றதுனால ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்போ யாரோ வர மாதிரியான சத்தம் கேட்க உடனே பயந்துக்கிட்டே ஃபாஸ்ட்டாக பாஸ்வேர்ட் போட்டு பார்க்குறான். ஆனாலுமே ஓப்பன் ஆகலை. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம சீனியர் பொண்ணுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கோமா அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனர் கிட்ட என்னுடைய பொண்ணு உன்னுடைய கேம் விளையாண்டு கோமாக்கு போயிட்டான், அவள் பிரெயினில் உள்ள சிப் எடுத்து அவளை இந்த கேம்ல இருந்து வெளியில கொண்டு வா அப்படின்னதும் அதை கேட்ட ஓனர் அது முடியாது, இந்த கேமோடைய ரூல் உனக்கு தெரியும் தானே, அந்த ரூல் படி இந்த கேம் முடிகிற வரை யாருமே இந்த கேமை விட்டு வெளியில கொண்டு வர முடியாது, நீ பயப்படாத, உன்னுடைய பொண்ணு வந்து அன்கான்சியஸ்ல தானே இருக்கிறா, அவளை சீக்கிரமா சேஃபா அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுவரை நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னதும் அதை கேட்ட சீனியர் பொண்ணுடைய அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அமைதியா இருக்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ண பாஸ்வேர்ட் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்போ செஃப் வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எந்திரிக்க. ஸோ அந்த செஃப்பும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு கேட்டதும் இவளும் பயந்து போய் நம்ம மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அங்கே அந்த செஃபோடைய ரூம்மேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து ஓ நீ தான் செஃபோடைய பொண்ணு போல, உன்னுடைய அப்பா உனக்காக தான் புது லேப்டாப் வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு அதை எடுத்து கொடுக்க போக அதை பார்த்த செஃப் வந்து நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற, இது என்னுடைய பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல போக ஆனால் அவன் கேட்காம லேப்டாப் எடுக்கிறான். உடனே செஃப் வந்து நீ வெளியில போ அப்படின்னு அவனுடைய ரூம்மேட் அனுப்ப. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் செக்யூரிட்டி கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பாட்டி இந்த காலேஜுக்கு வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு போய் ஐயோ என்னுடைய பாட்டியை பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு செஃப் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பாட்டி வந்து காலேஜில் என்னை பார்க்க வந்திருக்காங்க, ஆனால் எதுக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு. அதை கேட்ட செஃப் வந்து பயந்து வாமா நானும் கூட வரேன் அப்படின்னு ஹீரோயின் கூட போக ஸோ 2 பேரும் காலேஜுக்கு போறாங்க. அங்க பாட்டி வந்து ஹீரோயினுக்கு ஆசையா சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்காங்க. உன்னை செக்யூரிட்டி ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா நான் உன்னுடைய பாட்டி கிட்ட இந்த மாதிரி ஃபுட்டுலாம் காலேஜுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா கேட்காம நான் என்னுடைய பேத்திக்கு கொண்டு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க, நீ உன்னுடைய பாட்டி கிட்ட சொல்லு அப்படின்னதும் இவ்வளோ தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாட்டியை பார்த்து இப்படி ஃபுட்டு வந்து காலேஜுக்கு கொண்டு வரக்கூடாது பாட்டி, அதுதான் ரூல், ஸோ அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னதும் பாட்டி வந்து நீ ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ காலில் அடிப்பட்டு நடக்க கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் செஃப்பும் பதறி போய் 2 பேரும் பாட்டியை கைத்தாங்களா ஹீரோயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க செஃப் கிட்ட ஒரு குட்டி நோட் புக் இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் இதுல இவர் யாரு, உண்மையாவே இவர் செஃப் தானா அப்படின்னு செக் பண்ண அந்த நோட் புக்கை பார்த்துட்டு இருக்க. அது வந்து செஃப் வந்து கவனிச்சிட்டாங்க. அப்போ பாட்டியோடைய ரைஸ் குக்கர் வந்து ஒர்க் ஆகல போல. அதை செஃப் பார்த்துட்டு எனக்கு அதை ரிப்பேர் பண்ண தெரியும், தாங்க நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி ரிப்பேர்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் நான் செஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வர எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க. அதை கேட்ட ஹீரோயின் அப்போ அவர் கேம்ல அந்த கதை ஓப்பன் பண்ணது இவர் எலக்ட்ரீஷியனால தானா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நோட் புக்கை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு செஃப் வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த புக்கு பார்க்கணுமா, இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஃபுட்டுக்கான ரெசிபி தான் இருக்குது போல. அதை பார்த்துட்டு ஓ இது சாதாரண புக்கு தான் போல அப்படின்னு திரும்பி கொடுத்துட்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் அந்த சீக்ரெட் டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, ஏன்னா அந்த டேட்டா வச்சு தான் அந்த கேம்ல இருந்து தப்பிக்க ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்றதுக்காக தான் உடனே அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டும் நீ ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் அந்த டேட்டாவை எடுக்க நீ ஹீரோயினுடைய அப்பாவுடைய ஆக்சஸ் தேவைப்படும், அதனால நீ அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு கம்பெனிக்கு போய் 202வது ரூமுக்கு போ, அங்க வந்து ஆக்சஸ் கார்டு இருக்கும், அதை யாருக்கும் தெரியாம எடுத்துக்கோ அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோ சைலண்டா அந்த கம்பெனிக்கு போறான். எதுக்குன்னா அந்த ஆக்சஸ் கார்டு எடுக்கிறதுக்கு தான். அதை சீனியர் பொண்ணுடைய அப்பா வந்து பார்த்துட்டாங்க. ஆனா தடுக்காம விட்டுறாங்க. ஏன்னா இவருடைய மகளை உயிரோட கொண்டு வர நம்ம ஹீரோவுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல. இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு போய் ஹீரோயினுடைய அப்பாவுடைய ஆக்சஸ் கார்டை தேடி எடுக்கிறான். ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா அந்த கம்பெனில தானே ஒர்க் பண்ணாங்க. அப்போ சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல ஹீரோவுக்கு இந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு சேட் பண்ற ஐடி மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரூம் ஹீரோயினுடைய அப்பா ரூம் தானே, அப்படின்னா சேட் பண்றது ஒருவேளை ஹீரோயினுடைய அப்பாவா இருக்குமோ அப்படின்னு யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த செஃப் யாரா இருக்கும், அவருக்கு குக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு எல்லாமே தெரியுது, இவர் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா நைட் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் அங்க இந்த ஹீரோயினுடைய அப்பா ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி சீக்கிரட்டா அந்த டேட்டா இருக்கிற ரூமுக்கு போய் அந்த டேட்டாவெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா எல்லாத்தையுமே சீனியர் பொண்ணுடைய அப்பா வந்து சிசிடிவில பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே ஹீரோவால அந்த கபோர்டு ஓப்பன் பண்ண முடியலன்னு கவனிச்சுட்டு அவரே அதை சிஸ்டம் மூலமா ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோ என்ன இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம நைட் என்ன பண்றானா ஹீரோடைய ரூமுக்கு வந்து இவன் பேசிட்டு இருக்கிற
ஆன்லைன் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு செக் பண்ண வந்திருக்காங்க போல. உடனே ஹீரோடைய சிஸ்டம் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்றா. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரிப்ளை வருது. ஸோ அதை பார்த்துட்டு இவன் இன்னுமே அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்கான் போல அப்படின்னு கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரான். அந்த டேட்டாவை ஆன் பண்ணி டேட்டா எடுக்க பார்க்குறான். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லலாமான்ற மாதிரி கால் பண்றான். ஆனா அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த டிஆன்ஜி கம்பெனிக்கு போய் கேம்ல இருந்து தப்பிக்க ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமான்ற மாதிரி தேட போறா. அப்போ ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி பேச உடனே ஹீரோ ரொம்ப ஹாப்பியா அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல போக, ஆனா அதுக்குள்ள அந்த டேட்டா மிஷின் வந்து எரிஞ்சிருது. அதை பார்த்து ஹீரோ ஷாக்காக இங்க நம்ம ஹீரோயின் கோவமா எனக்கு வேலை இருக்குது நான் அவன்கிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹீரோ மறைக்கிறான்றதுனால இன்னுமே கோவம். இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான், ஆனா இதுவே எரிஞ்சு போச்சு, இனிமேல் எப்படி அந்த கேம்ல இருந்து தப்பிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு கவலையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஜி கம்பெனிக்குள்ள போறாங்க. அங்க யாருமே இல்ல, ஆனா அவளுக்கு யாரோ ஹேர் எல்லாம் போட்டு போகிறதுக்கு வழி காட்டுற மாதிரி தெரியுது. உடனே அந்த பாதையில நம்ம ஹீரோயின் போறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆக அதை பார்த்துட்டு இவளும் என்னடா இது ஆட்டோமேட்டிக்கா கதவுல ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஷாக்கிங்கா உள்ள போக அங்க ஹீரோயினுடைய அப்பா அன்கான்சியஸ்ல இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக அவளுக்கு அவளுடைய லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அதை யோசித்து பார்த்துக்கிட்டு அவளுடைய அப்பா கிட்ட போறா. அவ அப்பா கிட்ட ஒரு ஹெல்மெட் இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த ஹெல்மெட்டை போட்டு பாக்குறாங்க. அப்படியே அவளுக்கு அவளுடைய அப்பாவுடைய விஷுவல்ஸ் தெரியுது. ஸோ கண்ணை திறந்து அந்த விஷுவல்ஸ்குள்ள போறா. உடனே அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட உன்னதான் நான் எதிர்பார்த்தேன், உன்னுடைய மனசுல நிறைய கொஸ்டின் இருக்கும், அதை என்கிட்ட கேளு நான் உனக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் ஏன் என்னையும் என்னுடைய அம்மாவையும் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறா. ஸோ அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு உங்க கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, அதெல்லாம் ஒரு லைஃபா, எப்போதும் நான் உங்ககிட்ட இருக்கும்போது லோன்லியா தான் இருந்தேன், ஆனா என்னுடைய ஒர்க் அப்படி கிடையாது, அங்க இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் வந்து கோவமா ஏன் எங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா அப்படின்னு கேட்டதும் இப்படி நடுவழியா கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் ஏத்தாத, ஒழுங்கா நான் சொல்றது அமைதியா கேளு அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் அமைதியாகிட்டா. உடனே அப்பா வந்து சொல்ல அந்த சீன் வந்து விசுவலா வருது. ஸோ அப்பா என்ன சொல்றாருன்னா எனக்கு உங்க கூட இருக்கும்போது ரொம்பவே போரிங்கா இருக்கும், ஏன்னா என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனா அதை யூஸ் பண்ணாம உங்க கூட இருக்கிறது ரொம்பவே தனிமையா இருக்கும். அப்பதான் நான் இந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனரை மீட் பண்ணேன். அவர் பெரிய பணக்காரர், அதனால அவர் கூட சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. அப்பதான் அந்த கேமை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கேம் உருவாக்கணும், ஆனா எங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் தேவைப்பட்டாங்க, அதுதான் அந்த சீனியர் பொண்ணுடைய அப்பா. ஸோ அவரே எங்க கூட சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது 2 பேரும் அந்த கேமை ரெடி பண்ணி இதை வந்து பிளே பண்ணியும் பார்த்தோம். அப்போ 2 பேரும் அந்த கேமுக்குள்ள போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாம டிஎன்ஜி ஓனர் வந்து தண்ணீருக்குள்ள விழுந்துட்டான். இருந்தாலும் அவனை நான் காப்பாத்தினேன், ஆனா அவன் அன்கான்சியஸ்ல போயிட்டான். ஸோ நான் பயந்து போய் கேமை விட்டு வெளியில வந்துட்டேன். ஆனாலும் ஓனர் வந்து அன்கான்சியஸ்ல தான் இருந்தான். அதை பார்த்து பயந்து போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அப்படி போறதுக்கு முன்னாடி அவனுடைய பிரெயின்ல உள்ள சிப்பை வந்து வெளியில எடுத்தேன். அதை எடுத்த உடனே அவனுக்கு கான்சியஸ்க்கு வந்துட்டான். ஆனா பிரச்சனை என்னன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. அப்புறமா நான் தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் அந்த விஷுவல்ஸ் கேம் வந்து ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஸோ நம்ம எப்படினாலும் இந்த கேம்குள்ள விளையாட சேர்த்தாலும் நம்ம ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலே இந்த கேம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஏன்னா த்ரில் அதிகம், டேஞ்சரும் அதிகம் இல்லை. இந்த மாதிரி கேமை யாருமே ரெடி பண்ணதே கிடையாது. அப்போ நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம் தானே, அதனால தான் நாங்கள் பெஸ்ட்ன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இதுதான் உங்க சக்ஸஸ் ஆப்பா, நான் அம்மா யாருமே உங்களுக்கு முக்கியம் கிடையாதா, அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனால் அது கூட நீங்கள் நினைக்காம உங்க சக்ஸஸை பற்றி யோசிச்சுட்டு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே திட்டுறாங்க. அதை கேட்ட அப்பா கோவமா அது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இப்போ ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற, உன்னுடைய அப்பா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய இதை வந்து சாதிச்சிருக்கேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ஒரு சாதாரணமான பொண்ணு கிடையாது, ஒரு சக்ஸஸ் ஆன கேமை உருவாக்குனவருடைய பொண்ணு, அதை நினச்சி நீ பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு பாஸ்ட்டை பற்றி பேசி ஏன் இப்படி இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டா. உங்ககிட்ட பேசினா நான் பைத்தியமாக தான் மாறுவேன், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறேன். அதை கேட்டு அப்பா சிரிச்சுக்கிட்டே எங்கே போகிற, டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ கேம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க, நீயும் கிளம்பு அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறா. அவள் அந்த கேமுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினோடைய அப்பா சொன்னது கேமுக்குள்ளே போகிறத பற்றி தான் போல். அங்கே எல்லா பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக்காக உடனே ஹீரோ என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது இவளும் கோவமா நீ யார்கிட்ட ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அதான் ஆன்லைன் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க. அதை பார்த்து இவ இன்னுமே கோவமா அங்கேருந்து கிளம்ப. உடனே செஃப் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த பின்னாடியே போகிறாங்க. அதை பார்த்த மற்ற பிளேயர்ஸ் ஹீரோ கிட்ட வந்து உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்ன தாண்டா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல, உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.